வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்துகிட்டு இருக்கேன். மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. சேலத்தில் தாங்க இருக்கும். உங்கள் ஊர்லேயும் இப்படி மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள். இந்த மாதம் ஃபுல்லுமே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா புளி சாப்பாட்டுக்காக புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன். புளிக்குழம்பு வந்து வெந்துட்டு இருக்கு. கூடவே பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஆற வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சு புளி சாப்பாடு வந்து கிளறும் போது நல்லாயிருக்கும், உதிரி உதிரியாக கிடைக்கும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே புளி சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து புளி சாப்பாடு செய்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், பாருங்க அதையும். அடுத்தது வந்து கடைக்காக சில பொருட்கள் வாங்கியிருக்கோம். அது என்னென்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், ஒவ்வொன்றா காட்டுறேன். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி மரப்பானை பற்றி பார்த்துடலாம். நாங்கள் வந்து இப்போ தான் சின்னதாக கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸு தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இஞ்சி மரப்பானை இதுக்கு முன்னாடி வந்து அட்டையில் தாங்க வாங்கிட்டு இருந்தோம். அது கட் பண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருந்தது, பிச்சு அப்படி கொடுக்குறதுக்கு. இப்போ என்னன்னு தெரியல, இவர் வந்து சரமாக வாங்கிட்டு வந்துட்டார். ஒரு சரமாக கேட்டால் பிரச்சனை இல்லை, அப்படியே 10 பீஸ் எடுத்து கொடுத்துடலாம். வரவங்க வந்து 2 வேணும் 3 வேணும்னு கேட்கும் போது அதை கட் பண்ணும்போது மேலேயும் கீழே இந்த பேக்கெட் வந்து ஜாயினில் இருக்கிறனால டேமேஜ் ஆகுது. அதனால் இதை மட்டும் அடுத்த தடவை பார்த்து வாங்கணும். நான் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் கடை வச்சுருந்தீங்கனாலும் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் வந்து மசாலா கடலைக்கொட்டையும் நம்ம கடலைப்பருப்பு வந்து வறுத்து வச்சுருப்பாங்க அந்த பாக்கெட்டு, இது ரெண்டும் வந்துட்டு வாங்கியிருக்காரு. மொத்தம் 3 பாக்கெட் வாங்கியிருக்காரு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சரத்தில் 10 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் வந்து 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணோம். 10 பீஸ் இருக்கும். இது வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மில்க் பிட்ஸில் வந்து க்ரீமில் வந்து வாங்கியிருக்கோம். 6 நம்பர் வாங்கியிருக்கோம். 6 பீஸ் வாங்கியிருக்கோம். ஒரு பீஸ் வந்து 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணோம். 6 பீஸ் வாங்கியிருக்கோம் மில்க் பிட்ஸில் க்ரீமு. மீதி பிஸ்கெட்லாம் வந்து இருக்குது, க்ரீம் இல்லாத பிஸ்கெட்லாம் இருக்குது. க்ரீம் கேட்கறதுனால இந்த மில்க் பிட்ஸில் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரின்னு வந்து 5 ரூபா சோப்தூள். இது வந்து 2 சரம் வாங்கியிருக்கோம். இது 5 ரூபா சோப்தூள் நிறைய கேட்குறாங்க, அதனால் ரின்னில் வாங்கியிருக்கோம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த பொருள் மட்டும் வாங்கி வச்சு இப்போ கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டார்டிங்கில் நம்மளே நம்ம இஷ்டத்துக்கு நிறைய பொருள் போடக்கூடாது இல்லைங்களா, அது அப்படியே ஸ்டாக் ஆகி போயிடும். அதனால் என்ன கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த பொருளை பொறுத்து நாங்கள் சீட்டில் எழுதி வச்சு அதை தான் நாங்களும் வாங்கிட்டு இருக்கோம். நீங்கள் பிகினராக இப்போ தான் கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கனாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியே சர்ஃப் எக்ஸல் சோப்பு லிக்விடுங்க, இது வாஷிங் மிஷினில் ஊற்றுறது. இதை ஹேண்ட்லேயும் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா தேன் மிட்டாய் தான். எல்லாருக்கும் தேன் மிட்டாய் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேன் மிட்டாய் வந்து 1 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுவோம். இது வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். தேன் மிட்டாய் வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். 3 ரோசஸ் டீத்தூள் பார்த்திங்கன்னா 50 கிராம் டீத்தூள் 10 ரூபாய்க்கு கொஞ்சம் மூவ் ஆகுது டீத்தூள் ஐட்டத்தில். அப்புறம் யாரோ ஒருத்தருங்க வந்து கேட்கறதுனால சரி 2 பாக்கெட் வந்து போட்டுட்டு வந்துட்டோம். அதிகமாக கேட்டால் அதிகமாக போட்டுக்கலான்னு சொல்லி இப்போதைக்கு 2 போட்டுட்டு வந்துட்டோம். இது வந்து எக்ஸோ வந்து 5 ரூபா. இது சோப்பு பாத்திரம் விளக்குறது. இதில் வந்து 1 டஜன் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் மூவிங்கில் இருக்குது இந்த தெருவில். அப்புறம் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் காஃபி தூள் தாங்க, இது 5 ரூபா. இது வந்து ஒரு 2 சரம் போட்டிருக்கோம். அப்புறம் தீப்பெட்டி பார்த்திங்கன்னா 1 ரூபா தீப்பெட்டி. இது வந்து ஒரு பண்டலாக போட்டிருக்கோம், அப்படியே ஒரு பாக்ஸ் அப்படியே போட்டிருக்கோம். தீப்பெட்டி 1 ரூபான்னு சேல்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பக்கத்தாலேயே பார்த்திங்கன்னா விஸ்பர் ஸ்டே ஃப்ரீ, 2லேயும் வந்து 3 பீஸ் போட்டிருக்கோம். எது மூவ் ஆகுதுன்னு தெரியல, அதனால் சாம்பிளுக்கு 3 பீஸ் போட்டிருக்கோம். மூவ் ஆகிறத பொறுத்து அடுத்தடுத்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஷாம்பில் பார்த்திங்கன்னா எல்லா ஷாம்பும் இருக்குது. கார்த்திகாவில் வந்து இல்லை, அதனால் கார்த்திகாவில் வந்து ரெட் கலர், பிளாக் கலரு, அப்புறம் க்ரீன் கலர் 3ம் சேர்த்து எல்லாம் வந்து ஒரு 2 சரம் அப்படியே போட்டிருக்கோம். இவ்வளோதாங்க இந்த பொருள் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் கடைக்காக. அடுத்தடுத்து நான் வந்து வாங்கும் போது நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.